வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 9 மற்றும் 10 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். குல்லா மற்றும் சவுலாக்கின் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். ரணப்பா மற்றும் முனாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. கண்டமர்தலா மற்றும் ஜித்தி எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். குன்பி மற்றும் தக்னி எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. நாகாலாந்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி, குக்கி, மிகிர், சமா, கோனியாக், லோதா, ஃபோ மற்றும் ரங்மா. கான் அப்துல் காஃபர் கான் 1987ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மீராபாய் பக்தி இயக்கத்துல முதல் முறையா பஜனை அப்படிங்கிற கான்செப்ட் அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க பஜனை பண்ற அந்த மொழியோட பேரு வராஜ் பாஷா. நீதித்துறையின் சுதந்திரம், நீதித்துறை மறு ஆய்வு, முன்னுரை மற்றும் துணை ஜனாதிபதி பதவி அப்படிங்கிற விஷயத்த அமெரிக்க நாட்டுல இருந்து எடுத்துக்கிட்டோம். பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2014ஆம் ஆண்டு நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961 இருந்து 1966 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு இன்னொரு பேர் காட்கில் யோஜனா. பிரிவு 267 தற்செயல் நிதியும் பிரிவு 239 யூனியன் பிரதேசத்துடைய நிர்வாகத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. உதான் மர்டன்ட் இந்தியாவின் முதல் இந்தி செய்தித்தாள். ஆகோம் கிளர்ச்சி 1828 இருந்து 1833 வரைக்கும் கோமாதார் குன்வார் தலைமையில நடந்துச்சு. எஸ்எஸ்சியின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராகேஷ் ரஞ்சன். 2024ஆம் ஆண்டுக்கான திலீப் போஸ் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் யார்? நர்சிங் மற்றும் ரோஹிணி லோகண்டே. 1000 நாட்கள் விண்வெளியில் கழித்த முதல் நபர் யார்? ஓலக் கோகோனன்கோ. ஜீரோ டெப்ரிஸ் சாசனத்தில் எத்தனை நாடுகள் கையெழுத்திட்டன? மொத்தம் 12. இந்திய வெளிநாட்டு வர்த்தக நிறுவனத்தின் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டவர் யார்? ராகேஷ் மோகன் ஜோஷி. நிதின் குப்தா சிபிடிடி உடைய தலைவர். வசுதா குப்தா ஆகாஷவாணியின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். பிரகாஷ் ஸ்ரீவத்சவா என்ஜிடி உடைய தலைவர். ஹிதேஷ் மக்வானா இந்திய சர்வேவர் ஜெனரல். சுபோத் குமார் சிங் தேசிய தேர்வு முகமையின் தலைவர். கிஷோர் மக்வானா எஸ்சிக்கான தேசிய ஆணையத்தின் தலைவர். ஏஎஸ் ராஜீவ் மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். ஷேபால் சரண் பத்திரிகை தகவல் பணியகத்தின் முதன்மை இயக்குனர் ஜெனரல். குட்டல்லப்பா ஹல்லிகேரி விருது 2024க்கு யார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? இந்த விருது சித்தலிங்க பட்டண ஷெட்டிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரண் சிங், பி.வி. நரசிம்மராவோ, எம்.எஸ். சுவாமிநாதன், எல்.கே. அத்வானி மற்றும் இவங்க 4 பேருக்கும் பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பவலிரி சுப்பராவோ ஆரியபட்டா விருது. பூர்ணிமா தேவி பர்மன் விட்லி தங்க விருது. ஸ்ரீனிவாஸ் ஆர் குல்கர்னி 2024ஆம் ஆண்டு வானியல் ஷா பரிசு. ஆர்த்திக்கு அமல் குளூனி பெண்கள் அதிகாரமளித்தல் விருது. ராதிகா சென் இந்த ஆண்டின் சிறந்த ஐநா ராணுவ பாலின வழக்கறிஞர் விருது. பீகாரின் எந்த 2 பறவைகள் சரணாலயங்கள் ராம்சர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன? பீகார்ல இருக்கக்கூடிய 2 பறவைகள் சரணாலயம் நாகி மற்றும் நக்தி ரெண்டுமே ராம்சர் பட்டியல இடம் பிடிச்சிருக்கு. நம்ம இந்தியால இப்போதைக்கு 82 ராம்சர் இடங்கள் இடம் பிடிச்சிருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டுல 2 இடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு ராம்சர் பட்டியல. அது லாங்வுட் ஷோலா ரிசர்வ் காடு மற்றும் கரைவேட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர்ல அமைஞ்சிருக்கு. ராம்சர் மாநாடு முதல் முறை 1971ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால ஈரான் அப்படிங்கிற நாட்டுல நடந்துச்சு. மிகப்பெரிய ராம்சர் தலம் இந்தியால இருக்கு, சுந்தரவனக்காடு இந்தியால. அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் ராம்சர் தலம் சில்கா ஏரி மற்றும் கியாலாடியோ தேசிய பூங்கா. உலகின் மிக ராம்சர் தலங்கள், அதிக அளவுல ராம்சர் தலங்கள் யூகேல அமைஞ்சிருக்கு. உலகின் முதல் ராம்சர் தலம் கோபர்க் தீபகற்பம். சர்வதேச ஈரநிலமா நம்ம பிப்ரவரி 2ஆம் தேதி அனுசரிக்கிறோம். எந்த நாள் உலக மூளை கட்டி தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் மாசம் வருஷம் 8ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து மூளை ஆரோக்கியம் மற்றும் தடுப்பு. ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். மே 1 செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 மற்றும் அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கோர் தினம். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அடுத்த மத்திய அரசை அமைக்க நரேந்திர மோடியை அழைத்துள்ளார்?
சரத்து 75 பிராக்கெட் 1. நம்ம இந்தியாவுடைய 13வது மகாரத்ன நிறுவனம் ஆயில் இந்தியா லிமிடெட். நம்ம இந்தியாவுடைய 17வது நவரத்ன நிறுவனம் IREDA. இந்தியாவின் 54வது புலிகள் காப்பகம் வீராங்கனை துர்காவதி. பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறையில் 100% அந்நிய நேரடி முதலீட்டுக்கு இந்தியா ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்தியாவின் பெட்ரோ கேபிட்டல் குஜராத். தேர்தல் விதிகள் திருத்தம் 1963 மூலமா மூத்த குடிமக்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்கும் குறைந்தபட்ச வயது 80ல இருந்து 85 உயர்த்திருக்காங்க. பிஸ்லேரி லிமோனாட்டாவின் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆதித்யா ராய். ரன்வீர் சிங் பெப்சிகோ இந்தியா போட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ். ரஃபேல் நடால் இக்கா ஸ்வியாடெக் இன்ஃபோசிஸ். MS தோனி ஸ்வராஜ் டாக்டர்ஸ் லேஸ் SBI ஜியோமார்ட் சிட்ரியோன். சேத்தன் பகத் ஹென்ரி ஹார்வின். நீரஜ் சோப்ரா BPCL உடைய ஒரு பிரீமியம் பெட்ரோலோட ஸ்பீட் மற்றும் எவ்ரிடே பேட்டரியோட பிராண்ட் தூதுவர். மேற்கு வங்கத்தில் உள்ள அணை எது? முகுட் மணிப்பூர். முகுட் மணிப்பூர் மணிப்பூர் அப்படின்னு நம்ம மணிப்பூர்ல இருக்கக்கூடிய அணை நினைக்க கூடாது. இந்த முகுட் மணிப்பூர் அணை மேற்கு வங்காளத்துல அமைஞ்சிருக்கு.